இது வரைக்கும் அசௌ யோ அவசர்பதி நீலக்ரீவோ விலோஹிதா அப்படிங்கிற மந்திரத்தையும், உதைனம் விஸ்வா மிருதானி சத்ருஷ்டோ நிடையாதினஹா அப்படிங்கிற மந்திரத்தையும் பார்த்தோம். 7, 8. இப்போது அதுக்கு அடுத்த மந்திரத்தை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 7, 8 மந்திரத்தை சொன்னால் என்ன பலன் அப்படின்னு தெரியணும் இல்லையா? அதுக்கான தியானம் கூட நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். இந்த 2 மந்திரத்தையும் நம்ம அனுசரித்தோம்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இடைவிடாமல் ஜபிக்கணும். அப்படி ஜபிச்சுன்னு வந்தால் அது சித்திக்கும், அந்த மந்திரத்தினுடைய பலன் கிடைக்கும். அந்த என்ன பலன் இருக்குது இந்த 7, 8 மந்திரத்துக்கு சொல்லிட்டு வந்தா அப்படின்னாக்கா, மழையே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கும். மழை வரலையேன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த மந்திரத்தை நிறையா ஜபம் பண்ணோம்னா மழை பெய்யும் அப்படின்னு அதுக்கு பலன் சொல்லியிருக்கு. அதுக்கடுத்தது நமோஸ்து நீலக்ரீவாய சகசிராட்சாய மீடுஷே அதோ ஏ அஸ்ய சத்வானோகம் தேபியோ கரம் நமஹா அப்படின்னு அடுத்த ஒரு மந்திரம். அது 9வது மந்திரம். சகசிராட்சாயன்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். அப்படின்னா 1000 கண் உடையவர். 1000 கண்ணுன்னா 1000 கண்ணு அப்படியே உடம்புல இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லை. அது அவரால் எல்லாத்தையும் பார்க்க முடியும், எல்லா இடங்களையும் அவரால் பார்க்க முடியும். அந்த பார்வை மூலமாக எல்லாத்தையும் அவர் விரிவிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். மீடுஷே வேண்டிக்கிறவாளுக்கெல்லாம் அது இப்படி வேண்டின்றோம்னா பகவானை, ஈஸ்வரனை என்ன கிடைக்கும் அப்படின்னா எல்லாத்தையும் எல்லாத்தையும் கொடுக்க வரான். அதனால் மீடுஷே நீலக்ரீவாய அப்படின்னு ஒரு வார்த்தை. நீலகண்டனான கிரீவான்னா கழுத்து, நீலகண்டனாச்சு பரமேஸ்வரன் பொருட்டு நமஸ்காரம் செய்கிறோம். அதோ மேலும் இந்த பரமேஸ்வரனுக்கு அஸ்ய சத்வானஹா அவருடைய சமீபத்தில் இருக்கக்கூடிய பிரமத கணங்கள்னு சிவகணங்கள் இருக்குது. அவர்கள்லாம் யார் இருக்காளோ, பிரமத கணங்கள் நம்ம பார்த்தது இல்லை, இருந்தாலும் அவர்கள்லாம் இருக்கார்கள்ங்கிறது இருக்குது. அந்த பிரமத கணங்களுக்கு அவங்களுக்கும் நமஸ்காரத்தை சொல்லணுமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு நமஸ்காரம். தேபிய அகம் நமஹா அகரம் செய்கின்றேன் அப்படின்னு அர்த்தம். இதில் நீலகண்ட மூர்த்தி அப்படின்னு ஒரு மூர்த்தியை சொல்கிறோம். பரமேஸ்வரனை தியானிக்கிறோம். அவருடைய அருள் வேணும் அப்படின்னு கேட்குறோம். அதில் நீலகண்ட மூர்த்தி நேம் பேர் ஒரு காலக்கூட்ட விஷம் இல்லையா, அதை கருத்திலேயே வச்சுருக்கார். அதனாலேயே அவருக்கு நீலகிரீவார் அப்படின்னு பேர். இந்த பெயரை சொல்லி இங்கே பரமேஸ்வரன் வணங்குறதுனால அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மகிமையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஞாபகப்படுத்திக்கிறோம். அமிர்தத்துக்காக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இது, இருந்தாலும் இந்த கான்டெக்ஸ்டில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அமிர்தத்துக்காக பார்க்கடலை கடையிற பொழுது விஷம், சந்திரன், இதேபோல் பல வஸ்துக்கள், காமதேன் லக்ஷ்மி வந்தா, உச்சை சர்வங்கிற குதிரை வந்தது, இப்படி நிறையா நல்ல விஷயங்கள்லாம் வந்து கொண்டிருக்கிற சமயத்தில் கடைசியில் என்ன விஷமும் வந்தது. அப்போது அந்த விஷத்தை தான் ஏற்றுண்டாராம். பாக்கி எல்லாத்தையும் எல்லாருக்கும் தேவர்களுக்கு கொடுத்துட்டு இந்த விஷத்தை தான் எடுத்துட்டார். அப்படி அந்த கொடிய விஷத்தை கழுத்தில் மறைச்சி வச்சுட்டு மற்றவங்க எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுத்தார். தேவர்கள்லேருந்து எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுத்தார். அதில் சந்திரனை தலையில் வச்சுட்டார், தலையில் தூக்கி வச்சுட்டார். அப்படி நம்ம
கிட்ட இருக்கக்கூடிய குறைகளெல்லாம் வெளியிடாமல் குணங்களை மாத்திரம் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறதுனால அவர் ரொம்ப சுலபமாக உபாசிக்கிறதுக்கு தகுந்த ஒரு தெய்வம் அப்படின்னு தெரியுது. இதில் சகசிராட்சாய அப்படிங்கிறோம். சகசிரா அப்படிதான் நான் சொன்னேன், 1000 கண்ணுடையன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அது 1000 கண்ணுன்னா 1000 கண்ணு ஃபிசிக்கல் கண்ணுன்னு அர்த்தம் இல்லை. ஏராளமான அறிவினால் நம்மளை பார்க்கக்கூடியவர். ஆனால் எல்லா இடத்துலையும் அவருடைய பார்வை இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அதனால் நாம் அதே மாதிரி நாம் எந்த இடத்துலேருந்து அவரை வணங்கினாலும் அவரை நம்மளை பார்த்துன்னு தான் இருக்கார் அப்படின்னு தெரியுது. அது மாத்திரம் இல்லை, சகசிராட்சன்னு யாருக்கு பேர் அப்படின்னா தேவேந்திரனுக்கு பேர். அப்போது இந்த தேவேந்திரனாகவும் அவர் இருக்கார் அப்படிங்கிறதுக்கான சகசிராட்சாய அப்படிங்கிற ஒரு பேரை போட்டார். மீடுஷே, மீடுஷேன்னா மழையை பொழிஞ்சு உலகத்தை காப்பாற்றுறவர் அப்படின்னு பொருள். அது மாத்திரம் இல்லை, மீடுஷே அப்படின்னா புருஷ ரூபமாக இருந்து கொண்டு வீரியத்தை அளித்து கர்ப்பத்தை உண்டு பண்ணுகின்றவர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி நமக்கு நன்மையை செய்யக்கூடிய அப்படிப்பட்ட பரமேஸ்வரனை வணங்குகின்றோம். இந்த மந்திரத்துக்கு நம்ம எப்பவும் சொல்லிட்டு வரோம், ஏதாவது சந்தஸ் என்ன அப்படின்னு நம்ம சொல்கிறோம், தேவதை யார் அப்படின்லாம் சொல்கிறோம், ரிஷி யார் அப்படின்ட்டு. இந்த மந்திரத்துக்கு இப்போ நம்ம சொன்ன மந்திரத்துக்கு சந்தஸ் அனுஷ்டுப், ரிஷி சம்பு, சம்புனா சிவன், தேவதை அவரும் சம்பு தான். இப்போது இதுக்கு தியானம், எல்லாத்துக்கும் ஒரு தியானமும் சொல்லிட்டு வரோம். எப்படி நம்ம அந்த சிவனை இந்த நாமாக்கள்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி மனசில் ஞாபகப்படுத்திக்கணும், மனசுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம ஒரு ஃபிகர் மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் தியானத்தில் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஸ்லோகம் சொன்னால் என்ன அப்படின்னா, சரச்சந்திர பிரகாசேன பபுஷா சீதல திதிம் தியாயேத். எப்படி தியானம் பண்ணணும்னா, சிம்மாசனாசீனம், எப்படி சிம்மாசனத்தில் உட்காந்துருக்க மாதிரி பரமேஸ்வரனை தியானிக்கணும். உமையா சகிதே சிவம், உமையோடு கூடிய அந்த பரமேஸ்வரனை சிம்மாசனத்தில் உட்காந்துருக்க மாதிரி தியானம் பண்ணிட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும். என்ன அர்த்தம் அப்படின்னா, சரத்கால சந்திரனுக்கு ஒப்பான உடலுடன் சீதளமான, அதாவது குளிர்ச்சியான, ஆனந்தத்தை அளிக்கும் காந்தியோட சிம்மாசனத்தில் இருக்கக்கூடிய, எப்படி பார்வதியோடு கூடி இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மந்திரத்துக்கு ஒவ்வொரு மந்திரத்துக்கும் பலன் வேறு சொல்லிட்டு வரோம். இந்த மந்திரத்தை சொன்னால் என்ன கிடைக்கும்னா சத்புத்திர லாபம்னு சொல்லியிருக்காங்க. நல்ல புத்திரன் பிறக்கணுமா இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே வாங்கோ அப்படின்னு நமக்கு உபதேசம் பண்ணுறான். அடுத்ததாக 10வது மந்திரம்.